பாலியல் புகாரில் சிக்கும் நடிகர்களுக்கு 5 ஆண்டு தடை விதிக்க தயாரிப்பாளர் சங்கத்திற்கு நடிகர் சங்கம் பரிந்துரை விடுத்துள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்கம் 68ஆம் ஆண்டு பேரவைக் கூட்டம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் பாலியல் குற்றங்களில் புகார் கூறப்படும் நபர்கள் மீது முதலில் எச்சரிக்கை விடுக்கப்படும், பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தென்னிந்திய நடிகர் சங்க பெண் உறுப்பினர்கள் பாதுகாப்பு கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த 7 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க ஏற்கனவே உதவி எண் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தீர்மானங்கள் தற்பொழுது இந்த பேரவைக் கூட்டத்தில் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக கமிட்டியிடம் மட்டும் புகார் அளிக்க வேண்டும் என்றும், பாலியல் புகாரில் சிக்கும் நடிகர்களுக்கு 5 ஆண்டுகள் தடை விதிக்க தயாரிப்பாளர் சங்கத்திற்கு நடிகர் சங்கம் தற்பொழுது பரிந்துரை விடுத்துள்ளது. பாலியல் குற்றங்களில் புகார் கூறப்படும் நபர்கள் மீது முதலில் எச்சரிக்கை விடுக்கப்படும் என்றும், பின்னர் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த பேரவைக் கூட்டத்தில் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. யூடியூப்ல போடுறாங்க, எல்லாமே இருக்கு. எனிவே இந்த குழு அமைச்சிருக்காங்க, அது எமர்ஜென்சி நம்பரும் கொடுத்திருக்காங்க. அதுக்கான எல்லா இதுவும் நடிகர் சங்கம் அதுக்கு ஒத்துழைக்கும். அதுல சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல மத்த இதெல்லாம் பேசிருக்காங்க. இல்லங்க, நிறைய பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெளியிடுவாங்க. நான் சொல்லக்கூடாது, ஏன்னா நடிகர் சங்கம் தான் அதை அபிஷியலா வெளியிடணும். 7-8 பேர். புகார் மூத்த நடிகைகளே சொன்னாங்க. ஏமா கமிட்டி போல தமிழ் திரையுலகில ஒரு கமிட்டி தேவைப்படுது. மூத்த நடிகைகள் பேட்டியாவே ஓப்பனா சொல்லிருந்தாங்க. அது சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏற்பட்ட சம்பவங்களுமே மேற்கோள் காட்டியிருந்தாங்க. சொல்லுங்க, அதை உடனே பண்ணிருக்கணும். அவங்க டூ லேட். இந்த மாதிரி உடனே பண்ணிதானா என்ன தண்டனைகள் ஒரு நடிகர் சங்கம் மூலமா கொடுக்க முடியும்? அது நடிகர் சங்கம் மூலியமா இல்ல, நடிகர் சங்கம் அந்த இதை எடுத்து போலீஸ்க்கு எடுத்துட்டு போவோம், அவ்வளவுதான். ஆமாங்க, ஏன்னா நடிகர் சங்கம் கட்டடம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, முடிய போகுது இந்த மார்ச்சுக்குள்ள. முடிஞ்ச அப்ப செலவு தேர்தல் நடத்தினா 30 லட்சம் ரூபாய் செலவாகும். அப்ப அந்த செலவுல இந்த நடிகர் சங்கம் கட்டடம் முடிச்சதுக்கு அப்புறம் தேர்தல் வச்சா நல்லதுன்னு நினைச்சோம். பொதுக்குழுலையும் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இல்ல இல்ல முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க.